9 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் லாவண்யா ஸ்ரீராம். ஒரு நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பை பார்க்கலாம். 12 மணி நேர வேலை சட்ட மசோதாவை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழ்நாட்டில் வருகிற மே 12ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் ஒரு நாளில் 12 மணி நேரம் வேலை செய்வது தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் 12 மணி நேர வேலை மசோதா குறித்து அனைத்து தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக CATU மாநில தலைவர் சவுந்தரராஜன் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் வருகிற 26ஆம் தேதி ஆர்ப்பாட்டமும் மே 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அனைத்து மாவட்டங்களிலும் இருசக்கர வாகன பிரச்சார பேரணியும் நடைபெறும் என்றார். மே 9ஆம் தேதி பெருந்திரள் ஆர்ப்பாட்டமும் அதைத் தொடர்ந்து மே 12ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டமும் நடத்தப்படும் என்று கூறினார். இப்போது சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற 12 மணி நேர வேலை என்பதை அரசாங்கம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கைவிட வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகின்றன. நாளைய தினம் எங்களை அழைத்திருக்கிறார்கள். இந்த அழைத்திருப்பது சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு செய்து எங்களுடைய கருத்தை கேட்டிருக்க வேண்டும். சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு சட்டத்தை பற்றி விளக்கம் கொடுப்பதற்கு எங்களை கூப்பிடுவதிலே பெரிய பொருள் இல்லை. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு எங்கள் கருத்தை வலியுறுத்தப் போகிறோம். அரசு இந்த சட்ட மசோதாவை கைவிட்டால் தங்கள் தரப்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டமும் கைவிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பழைய பாட்டில்களை சேகரித்த பழங்குடியின பெண்ணை ஒருவர் காலணியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை அருகேயுள்ள குறிச்சி நகர் பகுதியில் சாலையோரம் கிடந்த பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களை அந்த பெண்கள் சேகரித்துள்ளனர். அப்போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த திமுக வடக்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் தீபலட்சுமியின் கணவர் சுவாமிநாதன் அந்த பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் காலணியால் தாக்கினார். இந்த சம்பவம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளரிடம் பேசிய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பழங்குடி பெண்களை தாக்கியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கண்டிப்பா காவல்துறை மூலமா கடுமையான நடவடிக்கை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏழ்மையான மக்கள் அதை செய்த தவறு வீடியோ பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. அதே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. VO போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறாங்க. VO வரையெல்லாம் பிக்கப் பண்ணிடுவோம், அரெஸ்ட் பண்ணிடுவோம். காவல்துறை மூலமா விசாரணை செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதையடுத்து பழங்குடி பெண்ணை தாக்கிய சுவாமிநாதன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். குரு பெயர்ச்சியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள குரு சன்னிதானங்களில் யாகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. குரு பரிகார தலமான திருவாரூர் மாவட்டத்தின் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறையில் குருபெயர்ச்சி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதேபோல சென்னை பாடியில் உள்ள திருவள்ளீஸ்வரர் கோயிலில் குரு பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதியில் உள்ள மங்கள குருவிற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் காஞ்சிபுரத்தில் உள்ள பிள்ளையார்பாளையம் காயா ரோகணேஸ்வரர் கோயிலில் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளை யானை வாகனத்திலிருந்து உற்சவர் குரு பகவான் அருள் பாலித்தார். அட்சய திருதியை நாளையொட்டி நகைக்கடைகளில் விற்பனை களை கட்டியது. அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. தங்கம் விலை உச்சம் தொட்டுள்ள போதும் வழக்கம் போல இந்த ஆண்டும் நகைக்கடைகள் நிரம்பி வழிந்தன. இந்த ஆண்டு சனிக்கிழமை காலை 7:49 மணிக்கு தொடங்கிய அட்சய திருதியை ஞாயிற்றுக்கிழமை காலை 7:47 மணியுடன் நிறைவடைந்தது. இதனால் சனி ஞாயிறு என 2 நாட்களிலும் நகைக்கடைகளை நோக்கி மக்கள் படையெடுத்தனர். சென்னையில் உள்ள நகைக்கடைகளில் 2 நாட்களிலும் கூட்டம் அலைமோதியது. நகை வாங்கினீங்கன்னா நகை இல்ல எது வாங்கினாலும் மல்டிபிள் ஆகுமாங்க. நகை வாங்கும்போது அது ஒரு சேமிப்பாகவும் இருக்கும். வருங்காலத்துக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க. நாங்களும் அந்த நம்பிக்கையில தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சேலத்தில் உள்ள நகைக்கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் நகைகளை வாங்கிச் சென்றனர்.
இந்த ஆண்டு 2 நாட்கள் அக்ஷய திருதியை இருந்ததால் கடந்த ஆண்டை விட 20% விற்பனை அதிகரித்ததாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் நாளை ஓபிஎஸ் தரப்பில் மாநாடு நடத்தப்படுகிறது. இதற்காக பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தின் தோற்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என பெயர் அச்சிடப்பட்டு முகப்பு அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு பணிகளை ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், கூப்ப கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பண்ருட்டி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் வழியில் தொண்டர்களே கட்சியை நடத்துங்கள் என கூறுவதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்றார். என்னுடைய இரத்தத்தின் இரத்தமான தொண்டர்கள் தான் என்னுடைய அரசியல் வாரிசுகள் என்று அன்றைய தினம் சொன்னார். அதே தொண்டர்களை நாங்கள் வரவழைத்து அதே புரட்சித் தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்கள் இயக்கத்தை நீங்களே நடத்துங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பில் நடைபெறும் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. தொண்டர்கள் மூலம் நேரடியாக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என ஓபிஎஸ் வலியுறுத்தி வரும் நிலையில் மாநாட்டுக்கு தொண்டர்கள் எவ்வளவு பேர் வருவார்கள் என அரசியல் பார்வையாளர்களால் உற்று நோக்கப்படுகிறது. மாநாட்டில் அதிமுக கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என அக்கட்சி தரப்பில் திருச்சியில் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து ஓபிஎஸ் தரப்பு வாபஸ் பெற முடிவு செய்திருப்பதாக ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி தெரிவித்தார். கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தல் மே 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் காந்திநகர் தொகுதியில் ஓபிஎஸ் தரப்பில் நிறுத்தப்பட்ட குமார் என்பவரை அதிமுக வேட்பாளராக தேர்தல் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதால் சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஓபிஎஸ் தரப்பு காந்திநகர் வேட்பாளர் குமாருக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளித்தது. விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றால் வேட்பாளர் குமாருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியானது. இத்தகைய சூழலில் காந்திநகர், கோலார், தங்கவயல் தொகுதிகளில் வேட்பாளர்களை வாபஸ் பெற பன்னீர்செல்வம் முடிவு செய்துள்ளார். அந்த இரட்டை இலையை அவமானப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இதை பழனிசாமி அந்த வேலையை செய்யணும். அப்போ காந்திநகர்ல வித்ட்ரா பண்ணிக்க போறீங்க? நிச்சயமாக வித்ட்ரா பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துட்டோம். அண்ணனுக்கு தெரிவிச்சிட்டோம். அவரும் இந்த நேரத்தில் அலையன்ஸ் இல்லைன்னா வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இவ்விவகாரம் ஓபிஎஸ் தரப்புக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. 12 மணி நேர வேலை மனித வாழ்க்கைக்கு சரியாக வராது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். 8 மணி நேரம் பணி, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம். இது இருந்தால்தான் இந்த ஊழியர்கள் சரியான முறையிலே பணி செய்ய முடியும். மிஷின் மாதிரி நினைச்சிட்டாங்க, சுவிட்ச் போட்டால் ஓடுற மாதிரி. மனித வாழ்க்கை இல்லை. 12 மணி நேரம் எப்படி பணி செய்ய முடியும்? கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக ஆட்சி காலத்திலேயே குற்றவாளிகளை கைது செய்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தார். இங்கு இருக்கின்றவர்களுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? இவர்கள் எப்படி அவர்களுக்கு ஜாமீன் தர முடியும்? அதோட திமுக வழக்கறிஞர் அவர்கள் வாதாடி இருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு திரு இளங்கோவன் அவர்களே இந்த வழக்கில் ஆஜராகி வாதாடி இருக்காரு. கொடும் முற்றப்புறத்தில் வாதாடி இருக்காரு. இவர்களுக்கு என்ன சம்மதம்? இது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களா? விசாரணையே வரலையே. செஞ்சதெல்லாம் வழக்கு போட்டதெல்லாம் நாங்க. இது ஏதோ பெரிய மர்மம் இருக்குது. இவர்கள் ஏன் இந்த அக்யூஸ்டுகளுக்கு போய் இவ்வளவு வாதாடிட்டு இருக்கிறாங்க? சட்டசபையில் காவல்துறை பற்றி தாம் பேசியதை ஒளிபரப்பவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இன்றைக்கு இந்த துறை சரியா இருந்தா தான் நாட்டு மக்கள் நிம்மதியா வாழ முடியும். அப்பேற்பட்ட துறையில நான் 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி நான் பேசுறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச முடியும். ஆனா அவர்கள் நேரம் ஆகிடுதுன்னு சட்டப்பேரவையில் குறிப்பிட்ட காரணத்தினால நான் சுருக்கமாக 2 மணி நேரத்தில் நான் பேசினேன். அந்த செய்தி முழுவதும் மக்களுக்கு தெரிவிச்சாதாங்க பிரதான எதிர்க்கட்சி சிறப்பாக செயல்பட சொல்றேன். தங்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் சென்றால்தான் பிரதான எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். கர்நாடகாவில் 2வது முறையாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிரம்மாண்ட பேரணியுடன் பரப்புரை மேற்கொண்டார். கர்நாடக மாநிலத்தில் வருகிற மே 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதனால் அங்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விஜயபுரா பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பரப்புரையில் பேசிய ராகுல் காந்தி பாஜக அரசுதான் ஊழல் மிகுந்த அரசு என்று குற்றம் சாட்டினார். बीजेपी की सरकार
हिंदुस्तान में सबसे भ्रष्ट सरकार है। प्रधानमंत्री जी जरा कर्नाटक को बताइए, ये जो एमएलए खरीदे गए, इनको खरीदने का पैसा कहां से आया? இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ ட்விட்டரில் பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட கர்நாடகாவின் விஜயபுரா இது என பதிவிட்டுள்ளது. இது பணத்தினாலோ நிர்வாகத்தினாலோ கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல என்றும் பதிவிட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி 7 ரன்களில் த்ரில் வெற்றி பெற்றது. வளமான பசுமையான சுற்றுச்சூழலை வலியுறுத்தி ஆண்டுதோறும் ஐபிஎல் தொடரில் ஒரு போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பச்சை வண்ண உடையில் விளையாடுவது வழக்கம். அதன்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஆர்சிபி பச்சை நிற உடையுடன் களமிறங்கியது. டாஸ் வென்று ராஜஸ்தான் பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதல் பந்திலேயே நட்சத்திர வீரர் விராட் கோலி ஆட்டமிழந்தார். இதையடுத்து ஜோடி சேர்ந்த கேப்டன் டுப்ளெசி மேக்ஸ்வெல் சிக்ஸர் 4களை பறக்கவிட்டனர். டுப்ளெசி 62 ரன்களிலும் மேக்ஸ்வெல் 77 ரன்களிலும் வெளியேறிய நிலையில் பெங்களூரு விக்கெட்டுகள் மளமளவென சரிந்தன. 20 ஓவர்களில் அந்த அணி 9 விக்கெட் இழப்புக்கு 189 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய ராஜஸ்தான் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 34 பந்துகளை சந்தித்த படிக்கல் 52 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். கடைசி ஓவரில் 20 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அஸ்வின் 2 பவுண்டரிகளை விளாசி ஆட்டமிழந்தார். கடைசி 2 பந்துகளில் தலா 1 ரன்கள் மட்டுமே வந்த நிலையில் ஆர்சிபி 7 ரன்களில் த்ரில் வெற்றி பெற்றது. நடிகர் சரத்பாபு உடல்நலக்குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் புனியா, வினேஷ் போகத், சாக்ஷி மாலிக் உள்ளிட்டோர் மீண்டும் போராட்டம் நடத்தினர். தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என பேட்டியின் போது அவர்கள் கண்கலங்கினர். 2 மாதங்களுக்கு பிறகும் தங்களுக்கு மிரட்டல்கள் வருவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் 19 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றின் சந்திப்பால் தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களிலும் மதுரை, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கனமழையின் போது இடி மின்னலுடன் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திங்கட்கிழமை முதல் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஆடியோ ஒன்று அண்மையில் வெளியானது. அதில் முதலமைச்சரின் சொத்து குறித்து சில தகவல்கள் இடம்பெற்றிருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. இது தொடர்பாக விளக்கம் அளித்த பழனிவேல் தியாகராஜன் அந்த குரல் தன்னுடையது இல்லை என்றும் அது குளோனிங் செய்யப்பட்டது எனவும் குறிப்பிட்டார். இந்த சூழலில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக ஆய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றார். மேலும் ஆடியோ விவகாரத்தில் மத்திய அரசு விசாரிக்க வலியுறுத்துவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். 30,000 கோடி பணத்தை என்ன பண்றது, எங்க வைக்கிறது அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதையெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதை நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக மத்திய அரசு இதை முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவோம். மேதக ஆளுநர்கிட்ட இதை கொண்டு சமர்ப்பிப்போம். ஏனென்றால் ஒரு நிதியமைச்சரே பேசியிருக்கார், சாதாரண ஆள் பேசுறதா இருந்தார். அது போலியானதா சரியா அதை ஆய்வு செஞ்சு உண்மையான நடவடிக்கை எடுங்க. இவ்விவகாரம் குறித்து ஆளுநரை சந்தித்து முறையிடுவோம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக வெற்றி பெற்றால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக மாநில விவசாய அணி துணை செயலாளர் நல்ல சேதுபதி இல்ல திருமணம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. திருமணத்தை நடத்தி வைத்த பிறகு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மோசமான நிதிச்சூழல், மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டிகளை அமைக்கக்கூடிய பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டவர் நாட்டை காப்பாற்ற திமுகவினர் அனைவரும் தயாராக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நாம் முழுமையாக அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றால்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மேலும் திமுகவில் புதிதாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்.
அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ தொடர்பாக தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் ஆளுநர் RN ரவியை சந்தித்து புகார் அளித்தனர். தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மருமகன் சபரீசன் ஆகியோர் குறித்து பேசியதாக வெளியான ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஆடியோ இட்டுக்கட்டப்பட்டது என நிதியமைச்சர் விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் இந்த ஆடியோ தொடர்பாக நியாயமான தடயவியல் தணிக்கை செய்ய கோரி தமிழக பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் ஆளுநர் RN ரவியை தமிழ்நாடு பாஜக குழுவினர் சந்தித்து பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ தொடர்பாக புகார் அளித்துள்ளனர். பாஜக துணைத் தலைவர் VP துரைசாமி மற்றும் கரு நாகராஜன் உள்ளிட்ட குழுவினர் ஆளுநரை சந்தித்தனர். அப்போது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக கூறப்படும் ஆடியோவின் உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, என் வாய்ஸ்ல நான் பேசுறேன், என் வாய்ஸ் மாதிரி இன்னொருத்தர் மேனிபுலேட் பண்ணி பேசட்டும், 2 வாய்ஸையும் உண்மை எதுன்னு கண்டுபிடிப்போம். என்னை மாதிரி பேசட்டும், அதே மாதிரி பழனிவேல் தியாகராஜன் மாதிரி யாராவது பேசட்டும், இவருடைய உண்மையான வாய்ஸையும் பேசட்டும், 2ஐயும் வச்சு செக் பண்ணிடுவோம். தைரியம் இருந்தா பண்ணுங்க. அதுக்கு ஒரு தனிநபர் ஆணையம் மாதிரி நியமிச்சு விசாரணை பண்ண சொல்லி கேட்கிறோம். முன்னதாக அறிக்கை வெளியிட்ட அண்ணாமலை, நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லும் விசித்திர கதைகளை வேறு வழியில்லாமல் திமுகவினர் நம்பலாம், பொதுமக்கள் நம்ப மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே திடீர் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 2000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாகின. கோரைப்பள்ளம், ராமசாமிப்பட்டி, மேலராமநதி, காவடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சனிக்கிழமை சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் நடவு செய்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த வாழை மரங்கள் காற்றின் வேகம் தாங்காமல் முறிந்து வேரோடு சாய்ந்தன. சுமார் 2000 வாழை மரங்கள் சேதமாகின. ஏக்கருக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் செலவு செய்து வாழை பயிரிட்ட விவசாயிகள் தற்போது வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். இவ்வளவு வெயிலையும் இந்த மாதிரி மழை வரும்னு நாங்கள் கனவுல கூட என்னால் அந்த மாதிரி ஒரு சூறைக்காற்று வந்து பயங்கரமாக அடிச்சிருந்துச்சு. இத்தனைய திட்டங்களை வந்து மானியம் எல்லாமே தோட்டங்களை வேளாண்மை துறைக்கு எல்லாமே பண்ணுறீங்க. இந்த வாழைக்கு மட்டும் இதுவரை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வட்டனாலும் பார்த்து வட்டம் நிறையா எங்களுக்கு சேதம் இருக்குது. இந்த வட்டனாலும் பார்த்து எங்களுக்கு இந்த வாழையை கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். சேதத்தை மதிப்பீடு செய்து மாவட்ட நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக செப்டம்பர் மாதம் இந்தியா வருகிறார். 2023ஆம் ஆண்டு G20 மாநாட்டை இந்தியா தலைமையேற்று நடத்துகிறது. இதனை முன்னிட்டு G20 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்தியாவிற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க உயரதிகாரி டொனால்ட் லூ தெரிவித்தார். முதல் முறையாக இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வதை பைடன் ஆவலுடன் எதிர்நோக்கி உள்ளதாகவும் இந்தியா அமெரிக்கா நல்லுறவிற்கு இந்த ஆண்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜோ பைடனின் இந்திய பயணம் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் விவகாரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாம்பரத்தை அடுத்த புது பெருங்களத்தூரில் கடனுக்கு சிகரெட் கொடுக்க மறுத்த கடை ஊழியர் உருட்டுக்கட்டையால் தாக்கப்பட்ட CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீனிவாச நகரைச் சேர்ந்த 28 வயதான இளைஞர் அஜித் சனிக்கிழமை இரவு மதுபோதையில் கடை ஊழியர் அந்தோணி செல்வராஜிடம் கடனுக்கு சிகரெட் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கடை ஊழியர் சிகரெட் தர மறுத்ததால் அவர் வாக்குவாதம் செய்துவிட்டு புறப்பட்டார். பின்னர் ஞாயிறு காலையில் உருட்டுக்கட்டையுடன் கடைக்கு வந்த அவர் கடை ஊழியரை சரமாரியாக தாக்கினார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் அஜித்தை மடக்கி பிடித்து பதிலுக்கு தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக CCTV காட்சி அடிப்படையில் பீர்க்கன்கரணை காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.